நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள், அதாவது நேரு, கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இந்த 2 பேரால திருச்சி ஏதாவது பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு முன்னேற்றம் அடைஞ்சது நேருவோட உதவியாளர் மணிகண்டன், அவர் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு. மகேஷோட உதவியாளர் அருண் அப்படிங்கிறவர் முன்னேறி இருக்காரு. இந்த 2 பேர்த்த தவிர வேற யாரும் பெரிய அளவுக்கு அரசியல்ல சம்பாதிச்சதாகவும் இல்லை, அரசியல்ல முன்னேறினதாகவும் இல்லை. இவர்களால் சாதித்தது என்ன, இவர்களுடைய சாதனை என்ன, மக்கள் படுகிற வேதனை என்ன, இதை பத்தி நான் அடிக்கடி தொடர்ந்து செய்தி வெளியிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மகேஷால பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்களா அப்படின்னா கிடையாது. அதற்கு சாட்சி 2 பேர். ஒன்று KN சேகரன் அவர்கள், இன்னொருத்தர் அன்பில் பெரியசாமி. அன்பில் மகேஷ் திருச்சி அரசியலுக்குள்ள வந்தது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அன்பில் மகேஷ்ங்கிற அடையாளத்தோட லால்குடி சட்டமன்ற தொகுதியில ஒரு போட்டி போட்டிருந்திருக்கணும். அப்படி போட்டு அன்பில் மகேஷ் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட இருந்தாருன்னா உண்மையாகவே வரையறுக்கக்கூடிய ஒரு விஷயம். இவர் அன்பில்னு மகேஷ்னு சொல்லிக்கிட்டு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, இதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெரும்பூர் தொகுதிக்குள்ள வர்றாரு. அவர் திருவெரும்பூர் மகேஷ் தானே, எதுக்கு அன்பில் மகேஷ்ங்கிறாங்க? சரி, இவர் அன்பில் மகேஷா இருக்கட்டும், எந்த மகேஷா இருக்கட்டும், வந்துட்டாரு. இவரையே நம்பி இருந்த லால்குடி சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏவுக்கு சீட்டு கிடைக்க விடாம பண்ணாரு. இவரையே நம்பி இருந்த துறையூர் ஸ்டாலின் குமாருக்கு சீட்டு கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க. இவரையே நம்பி இருந்த பழனியாண்டி எம்எல்ஏவர்களுக்கு, அதாவது எல்லாத்தையும் தலைமையும் நம்பி இருப்பாங்க, மகேஷையும் நம்பி இருப்பாங்க. திருச்சி மாவட்டத்துக்குள்ள அவர் அமைச்சரா இருக்காருல்ல, திருச்சி மாவட்ட அமைச்சர் தான் தமிழ்நாடு முழுவதுமா கல்வித்துறை அமைச்சரா இருந்தாரா அப்படின்னா அதுக்கு உதாரணம் நான் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன்ல நான் போறேன். நான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய கிள்ளுக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி கேவலமா இருக்கு. குண்டும் குழியுமா, கரடு முரடுமா, பாத்ரூம் வசதி இல்லாம கட்டடங்கள் இடிந்து விடக்கூடிய நிலைமையில இருக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு தான் இவர் கல்வித்துறை அமைச்சரா இருக்கார். இவருடைய சாதனை என்னங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இன்னொரு வீடியோவில் நான் அதில் கீழே கொடுக்குறேன் நான். அப்போ இவர் செஞ்ச சாதனை என்ன? உதயநிதி கூட இருந்தது, உதயநிதியை அரசியலை வளர்த்துக்கணும்னு நினைச்சது. உதயநிதின்னு தனித்திறமை வளர்த்துட்டார், அது ஒரு விஷயம். ஆனால் மகேஷ் அரசியல் இத்தோட விழுந்து போச்சு. இனிமே எந்திரிக்க முடியாது. ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்க. இவர் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், என்ன சாதனை பண்ணார்? அருண்கிறவர் கோடீஸ்வரர் ஆனார், 400 கோடிக்கு அதிபதி. நேருவோட உதவியாளர் மணிகண்டன் 500 கோடிக்கு மேல அதிபதி. வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்றது, எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க. கேட்டா பத்திரிகையாளர்களை மிரட்டுவது உங்க வேலை தான், என்கிட்ட அந்த ரங்கராஜ் பாலன்டாட்டை எடுக்காதுன்னு சொல்லிட்டேன். என்ன செத்தவன் மேல எத்தனை ரயில் ஏறினா என்னங்கிற மாதிரி நீங்க என்ன வேணா பண்ணுங்க. உங்களுடைய வண்டவாளங்களை பூரா இன்னும் பேப்பர்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். அதனால திருச்சி மாவட்டம் இந்த நேருவால் மகேஷால் எந்த வகையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது? என்னை பொறுத்தவரை நேரும் மகேஷும் ஒண்ணுதான். இந்த 4 பேர்த்த லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியனை பழி வாங்குறாரு, துறையூர் ஸ்டாலின் குமாரை பழி வாங்குறாங்க, முசிறி காடுவெட்டி தியாகராஜன் எம்எல்ஏ பழி வாங்கினாங்க, திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களை பழி வாங்கினாங்க. சரி, இவர் நேரு தான் பழி வாங்கினாரு, மகேஷ் எங்க போனாரு? நான் இந்த திருச்சி மாவட்டத்துக்குள்ள இருக்கேன், நான் ஒரு கிங் மேக்கர் அமைச்சரா இருக்கேன். இந்த 4 பேர்த்துக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மகேஷ் உதயநிதி கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல உதயநிதி கை உயர்ந்திருக்கா, சபரீசன் கை உயர்ந்திருக்கா? உதயநிதி சொல்லியும் எடுபடலையா? சபரீசன் இந்த கட்சியை விழுங்க பாக்குறாரா? சபரீசனுக்கு நேரு ஆதரவா இருக்காரா இல்லையா? அப்ப பல வகையில குழப்பம். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்துல மிகப்பெரிய பிளவுகளை சந்திக்க போகிறது. அதற்கு உதாரணமாக திருச்சி மாவட்டம் ஒன்றே சான்று. திருச்சி மாவட்டத்துல பெரும்பாலும் இருக்கிறது முத்தரையர் சமுதாயம். முத்தரையர் சமுதாயத்துக்கு தானே மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவி கொடுக்கணும். எதுக்குங்க ரெட்டியாருக்கு கொடுக்குறீங்க? கேள்வி கேட்க ஆள் இல்லை. முன்னாள் வனத்துறை அமைச்சர் தெய்வத்திரு ஐயா செல்வராஜ் அவர்களை அரசியல்ல பழிவாங்கக்கூடிய வேலைகளை நேரு செஞ்சார். அவர் மதிமுகவுக்கு போகாம இருந்திருந்தாருன்னா நேரு இருக்கிற இடத்துல அரசியல் இருக்கிற இடத்தையாம போயிருக்காரு. பில்லு முளைச்சிருக்காது.
அவரு செஞ்ச தவறுங்கிறத தாண்டி வைகோவை நம்பி போனாரு. வைகோ கடைசியில கை விட்டுட்டார். வைகோ நம்பி போனவங்களுக்கு துரோகம் பண்ற ஒரு துரோகி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அவரை நம்பி போனவர் தான் செல்வராஜ் ஐயா. அங்க மட்டும் போகாம திமுக இருந்திருந்தாருன்னா நேரு அரசியல்ல இருக்கிற இடம் தெரியாம போயிருப்பார். சார் அதையும் மீறி திரும்பி வந்துட்டாரு. வனத்துறை அமைச்சர் வாங்கினாரு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம், முத்திரையருக்கு முக்குளத்தூர் முத்திரையர் சமுதாயத்தில் உள்ளவங்கள முக்குளத்தூருக்கு பிடிக்காது, முக்குளத்தூர் சமுதாயத்தில் உள்ளவங்கள முக்குளத்தூருக்கு பிடிக்காது. மாறி மாறி தேவேந்திரர் அது மாதிரிதான். நம்ம இப்படி பிளவுகளாக இருப்பதனால்தான் திருச்சி மாவட்டத்தில் அரசியல்ல கோலோச்சின்னு இருக்க வேண்டிய ஐயா செல்வராஜ், முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த செல்வராஜ் வனத்துறை அமைச்சராக இருந்தவர் அரசியல்ல பழிவாங்கப்பட்டார். பின்னால் அதுக்கப்புறம் அதிமுக போனாரு. அவர் அதிமுக வந்ததுனால மனுச்சூழல் சட்டமன்ற தொகுதியில 2016 பரமேஸ்வரி எல்லாம் ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு. ஐயா தெய்வ திரு செல்வராஜ் அவர்கள் அதிமுக வரலன்னா பரமேஸ்வரி எல்லாம் தோக்க வேண்டிய ஆளு, காட்டுக்குளா கணேசன் ஜெயிக்க வேண்டியவர். சரி, இப்ப திருச்சி மாவட்டத்துல செல்வராஜை பழி வாங்கினார்கள். வனத்துறை அமைச்சர், முன்னாள் வனத்துறை அமைச்சர் ஐயா தெய்வ திரு செல்வராஜ் அவர்களை பழி வாங்கினார்கள். அவர் யாருக்கும் இடையூறா போனதில்லை. பெரிய அளவுக்கு உதவிகள் அப்படிங்கிறத தாண்டி யாருக்கும் இடையூறா போனதில்லை, அராஜகம் பண்ணதில்லை, அடாவடி பண்ணதில்லை. அவர் அரசியல்ல இருந்து ஓரம் கட்டினது இந்த நேரு. தர்மலிங்கம் அரசியலுக்கும் வேட்டு வைத்தது, அன்பில் தர்மலிங்கம் அரசியலுக்கு வேட்டு வைத்தது நேரு. அன்பில் பொய்யாமொழி அரசியலுக்கு வேட்டு வைத்தது நேரு. சேகரன் அரசியலுக்கு வேட்டு வைத்தது நேரு. அன்பில் பெரியசாமி அரசியலுக்கு வேட்டு வைத்தது நேரு. இப்படி பல விவரங்கள் சொல்லி கொண்டே போகலாம். ஏன் குடமுருட்டி சேகரே அரசியல்ல நேருவால பழி வாங்கப்பட்டவர் தான். அவங்க போய் பின்னாடி இணைஞ்சுக்கிட்டாங்க. அரசியல் காரணங்கள் பல இருக்கு. ஆனா மகேஷும் அதே வேலையை, நேரு என்ன வேலையை செஞ்சாரோ அதே வேலையை தான் மகேஷும் செய்யறாரு. அப்ப நேருவும் மகேஷும் ஒண்ணு, அதை அறியாதவங்க ஆயில மண்ணு. அந்த மண்ணுங்கிறதுக்கு சாட்சியா இப்ப இருக்கிறாங்க யாரு? சேகரன் இருக்கார், அன்பில் பெரியசாமி இருக்கார். இந்த 2 பேரே சாட்சி. இதுக்கு முன்னாடி இப்ப 4 பேர் சாட்சி. லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியன், துறையூர் ஸ்டாலின்குமார் எம்எல்ஏ, காடுவெட்டி தியாகராஜன் எம்எல்ஏ, திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ. இந்த 4 பேர், இந்த ஒரு 6 பேர், இப்படி 6 பேர்த்த பழி வாங்கிட்டார். அப்ப மகேஷ் அவர்களுக்கு மனசாட்சிங்கிறதே கிடையாது. பா குமார் அவர்கள் அதிமுக சேர்ந்த பா குமார் தான் சொல்றாரு, நடிகன்கிறார். அரசியல்ல நடிக்க தெரியணும், ஏமாத்தம் பண்ண தெரியணும், பித்தலாட்டம் பண்ண தெரியணும், கொள்ளையடிக்க தெரியணும், ஊழல் முறைகேடு செய்ய தெரியணும். இவங்க தான் அரசியல்ல மேலிருந்து வர்றாங்க. இருந்தாலும் காலம் கணிந்து வரும். 2030-31 காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா லால்குடி சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கிடைக்கணும். துறையூர் ஸ்டாலின்குமார் எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கிடைக்கணும். காடுவெட்டி தியாகராஜன் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கணும். திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கிடைக்கணும். அதுபோக அன்பில் பெரியசாமிக்கும் சீட்டு கிடைக்கணும், சேகரனுக்கும் சீட்டு கிடைக்கணும். அப்ப மகேஷ் இங்க திருச்சி மாவட்ட அரசியலுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டாதான் மகேஷ் சென்னை போனாதான் இந்த 6 பேத்துக்கு அரசியல் வாழ்க்கை கிடைக்கும். இப்ப என்னன்னா, மகேஷ் நேருவா மகேஷான்னு நம்ம எதிரும் புதிரமா இருந்துக்குவோம். இதுல லால்குடி சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ வேண்டாம், திருவரங்க எம்எல்ஏ பழனியாண்டி எம்எல்ஏ வேண்டாம், துறையூர் ஸ்டாலின்குமார் வேண்டாம், காடுவெட்டி தியாகராஜன் வேண்டாம். எல்லாத்தையும் ஒழிச்சு போடுவோம், நீயா நானான்னு இருப்போம். நேரு எப்படி மகேஷ பழி வாங்க போறாருங்கிறது தான் இருக்கு அங்க ரகசியம். சில ரகசியம் எல்லாம் சொல்றாங்க, என்கிட்ட ஆச்சரியமா இருக்கு. உங்க தாத்தாவையே நான் அரசியல்ல இல்லாம பண்ணிட்டேன், நீ எல்லாம் ஏமாத்திர கொசு மாதிரி அடிச்சு நாசிக்கு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நேரு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. பல பேர் சொல்லியிருக்காருங்கிறாங்க. என்னங்கிறது தெரியலங்க. அந்த சமயபுரத்து மாரியம்மனுக்கும் திருவரங்கம் ரங்கநாதருக்கும் தான் வெளிச்சம். ஆனால் நேருவும் மகேஷும் ஒண்ணு, அதை அறியாதவங்க வாயில மண்ணுங்கிறாங்க. சரி, திருவரம்பூர் துவாக்குடியில இருந்து பால் பண்ண வரலையும் அந்த சாலைகளை விரிவாக்கம் பண்ணி ரிங் ரோடு, சுரங்கப்பாதை, மேம்பாலம், கீழ்பாலம் ஒண்ணுமே அமைக்கல. எதற்காக இவர் சட்டமன்ற உறுப்பினரா அமைச்சரா மகேஷ் இருந்தாருன்னா அவருக்கே தெரியல. கதை கந்தலாய போச்சு. திருச்சி மாவட்டம் நேருவாலையும் மகேஷாலையும் வளர்ச்சி என்பதே இல்லை, ஊழல் முறைகேடுகள் தான் அதிகமாக இருக்கிறது. மகேஷோட உதவியாளர் அருண் கோடி கோடியாக சொத்து சேர்த்திருக்கிறார். நேருவோட உதவியாளர் மணிகண்டன் கோடி கோடியாக சொத்து சேர்த்திருக்கிறார்கள். அரியமங்கலம் குப்பை மடங்கு பல 100 அடிகளுக்கு மேல உயரத்துல போயிட்டு இருக்கு. அந்த மக்கள் சுற்றுப்புற சூழல் பாதிப்பால், சாக்கடை நாற்றால் மிகப்பெரிய ஒரு மோசமான தொற்று நோய்க்கு ஆளாகி இருக்கிறார்கள். இதை கண்டிச்சு அதிமுக எத்தனை தடவை போராட்டம் பண்ணுச்சுன்னா கிடையாது.
தேர்தல் நேரத்துல பேசுறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு அதிமுக பண்ணியிருந்தாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க அரசியல்ல நின்றுருக்கலாம். நிக்கல. எது எப்படியோ திருச்சி மாவட்டத்துல இருந்த நேருவாலையும், நேரு அவர்களாலும், மகேஷ் அவர்களாலும் திருச்சி மாவட்டம் வளர்ச்சி பெறவில்லை. புதுக்கோட்டை நகராட்சி எப்படி இருந்துச்சோ, மாநகராட்சி எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கு. திருச்சி எந்த வகையில் முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறது. அடுத்து வரும் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்கள் நடவடிக்கை எடுத்து அரியமங்கலம் குப்பை கிடங்கை அகற்றி பூங்கா அமைக்க வேண்டும். பால்பனையிலிருந்து துவாக்குடி வரை சாலைகள் அமைத்து விரிவாக்க சாலைகள் அமைத்து பாலங்கள் பால்பனையிலிருந்து துவாக்குடி வரையும் மேம்பாலமாவே இருக்கணும். நடுவுல அப்படி ஒரு பாலத்தை போட்டு அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா, நல்லது பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். எது எப்படியோ நேரு மகேஷும் ஒண்ணு, அதை அறியாதவங்க. நன்றி, வணக்கம்.